ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பனைமரத்தோட நன்மைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போது பனைமரம் வளர்த்துறாங்கல்ல, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பனைமரம் இப்போ நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. இப்போது ரெகுலராக மழை பெய்யுதில்ல, மழை எப்போ பெய்யுதோ அப்போ அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுவே செல்ஃபாக அதோட ரூட்ஸுக்கு வேருக்கெல்லாம் தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது க்ரோத் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பனை மரத்தில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போது கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதில் பனம் பழம், பனம் கிழங்கு. ஃபஸ்ட்டு அதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது கல். அது எப்படின்னா அந்த குருத்தை சீவி விட்டு எடுப்பாங்க இல்லைங்க, அதுதான் பனங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம சுண்ணாம்பு போட்டோம்னா தெளிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த பனம் பழம் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை சில பேர்லாம் அதை எடுத்து வடிகட்டி ஜூஸ் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு ரெசிபி மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த பனங்கிழங்கு எப்படி உருவாகுதுன்னா, அந்த பனம் பழம் மரத்துலேருந்து கீழே விழுகுதுல்ல, ஸோ அது ரொம்ப நாள் கீழே விழுந்ததுக்கப்புறம் அதிலேருந்து பனை மரம் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ முளைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அதை பிடுங்கினோன்னா அடியில் கிழங்கு இருக்குங்க. கிழங்கு மட்டும் இல்லை, அதை உடைச்சோன்னா பனை கொட்டை இருக்கும்ல, அதை நம்ம வெட்டுறோன்னா உள்ளே சீப்புன்னு சொல்லுவாங்க, பஞ்சு மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில். அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. ஸோ இந்த பனை மரத்தில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ அந்த பனை மரத்தை வளங்க, ஹெல்த்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்.